7,700 தலைமுடி வெட்ட போகிறேன். வணக்கம் வீர தமிழர்களே. தமிழர்கள் என்றாலே வீரர்கள் தானே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? லீவு தான் சனிக்கிழமை. அப்போ சரி வெட்டுவோம் கொண்டு பார்த்தேன். எங்களோட காசுக்கு இலங்கை காசுக்கு தலைமுடி வெட்டுறதுக்கு இங்கே 7,700 நம்மளாக $30 எடுக்கிறது. $5 டிப்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். எந்த தலைமுடி எல்லா இடத்துலையும் வெட்ட மாட்டாங்க. சரியா என்னென்னு சொன்னால் அது சரியாக நிற்காது. அதால் நான் ஊர்லேயே ஒரே இடத்துல தான் வெட்டுறேன். இங்கே வந்தேன் ஒரு இடத்துல வெட்டினான். ஓகே இருந்தது. அப்போ கண்டினியூ அங்கே தான் வெட்டுறேன். பஸ்ஸில் தான் போக போகிறேன். அப்போ சிக்னல் விழுந்துட்டுது. சிக்னல் விழுந்தாலும் நான் 2 பக்கம் பார்த்துட்டு தான் போகிறேன். என்னென்னு சொன்னால் அது என்னோட பழமையாக. ஓகே, ஒரு பஸ்ஸால் இறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு போகணும். அப்போ சிக்னல் விழுந்துட்டு கணக்காக அங்கே பஸ்ஸும் நிற்கிது, எங்கட பஸ்ஸும். அப்போ ஓடி போய் கொண்டு இருந்தான். டக்குன்னு கையை காட்டினா தேங்க்யூ 5-3 ஸ்டாப் இருந்ததா. அப்போ என்ன செஞ்சேன், நான் பழமையாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்குறேன்னா கூடுதலாக கொரியன் எபிசோட் பார்ப்பேன்னு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொண்டு இருந்து போட்டு அப்படி என்ன செஞ்சேன்னு சொன்னால் கொஞ்சம் தாள் என்னோட ஸ்டாப் வேற அப்படியே நான் இறங்கிட்டேன். இங்கே அந்த மார்க்கத்தில் இருக்கிற பில்டிங் ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு கலரில் அடிச்சிருக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த கூடுதலாக நான் நினைக்கிறேன் அந்த அடையாளம் காண்றதுக்காண்டி இருக்கும். ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூன்னு சொல்லி ஒவ்வொரு கலரும் இருக்குது. நான் நான் வளமையாக வெட்டுற சலூன் அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங்கில் தான் இருக்குது. அதுதான் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கனடாவில் சலூனில் தலைமுடி வெட்டின இங்கே தான் ரவீன்னு சொல்லி இருக்குல்ல, ரவீன் பியூட்டி சலூன்னு சொல்லி அங்கே தான் வெட்டினா. நாங்கள் ஒரு அண்ணா இருந்தார், நல்லா வெட்டி இருந்தவர். அதெல்லாம் நான் திருப்பி அங்கே தான் பார்த்தேன். ஓகே, தலைமுடி வெட்டியாச்சு. ஊரில் வெட்டினா மாதிரியா வெட்டி இருக்கு, பரவாயில்ல. திருப்பி ஃபோட்டோ காட்டி தான் வெட்டினேன். ஓகே, இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுட்டு அப்படியே என் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.